உங்களுக்கு இந்த மார்க்கெட் காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு இந்த மார்க்கெட்டில். ஸோ இது முடிச்சுட்டு இங்கேருந்து 1 hour டிரைவிங்க நமக்கு 12 ஹவுசஸ்க்கு. அது மாதிரி கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 12 கிளிப்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக 12க்கு மேலேயே இருக்குது. இது 1 2 3 4 5 6. இதுக்கு அடுத்த வர லேண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. 4000 கிலோமீட்டர் நீங்கள் இப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா அண்டார்டிகா போயிடலாம். நீங்கள் பாருங்கள், மலையை குடஞ்சி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த வழியை. பயங்கரமாக இருக்குங்க இந்த பீச்சு. இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள், அந்த கிளிப்ஸோட வியூ. அந்த தண்ணி அழகாக உள்ளே வந்திருக்கு இந்த கேப்பில். அந்த கிளிப்பு உடஞ்சி போய் உருவான அந்த கேப்பில். ஓகேங்க, இந்த ஏர்பிஎன்பிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடலாங்க. இதனுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஃபுல்லாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. பாருங்கள், சின்ன பேக் யார்டு இருக்குது பின்னாடி. நல்லா இருந்தது, நல்ல ஸ்டே. $400 7 பேருக்கு. இப்போ காலைல 10:30 மணி ஆச்சுங்க, கிளம்பிடலாம். வாங்க, மற்ற விஷயம்லாம் போகிற வழியில் பேசலாம். பீச் வந்து இந்த பக்கம் போனால் ஒரு 50 மீட்டர்லேயே பீச்சுங்க. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பீச்சுக்கு தான் போகிறோம், சாப்பிட போகிறோம். உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எல்லாம் வெளில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிட்டாங்க, வண்டியில் திங்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்புவோம். இங்கே பாருங்கள், நைட் ட்ராவலில் இப்போ பூச்சி அடிச்சிருக்கு ஃபுல்லாக. எவ்வளோ பூச்சி பாருங்கள். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த கிரேட் ஓஷன் ரோட் ட்ராவலில் 2வது வீடியோங்க இது. போன வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மெல்பர்ன்லேருந்து கிளம்பி ஒரு 150-160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்போலோ பே அப்படின்ற ஒரு சின்ன கோஸ்டல் சைட் டவுனுக்கு வந்திருக்கோங்க. நேற்று இங்கே ஓவர் நைட் ஸ்டே போட்டாச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன் இது. நம்ம ஏர்பிஎன்பிலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 12 ஹவுசஸ்ன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த 12 ஹவுசஸ் வந்து நம்ம இந்திய படங்களில் நிறைய படங்களில் வந்திருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிட்ணுங்க. டைம் வந்து 11 o'clock ஆகுது. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். இங்கே ஒரு பை பிளேஸ் ஒன்று இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான பை இந்த அப்போலோ பேலேயே. மெல்பர்னில் கிட்ட கூட சொல்லுவாங்க அப்போலோ பே பைனா ஃபேமஸ் அப்படின்னு. அங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். அந்த பை பிளேஸுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மற்ற விஷயம் பேசலாம், சரிங்களா? இந்த டவுன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே சாட்டர்டே மார்க்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு, சரிங்களா? சரி, நம்ம சாப்பிட்ற பிளேஸ் வந்து இங்கே எதிர்க்கு தாங்க இருக்குது. நிறைய கேஃபேஸ்லாம் இருக்குது. ஒரு சின்ன டவுன் தான், பெரிய டவுன்லாம் இல்லை. மெல்பர்ன்லேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. வண்டி வந்து இருங்க, பொறுமையாக கிராஸ் பண்ணலாம். இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அப்படியே போவோம் வாங்க. நேற்று நைட் இங்கே தான் ஒரு ஏஷியன் பிளேஸில் சாப்பிட்டோங்க, நல்லா இருந்தது. நூடுல் பார் அப்படின்னு ஒரு பிளேஸில். இங்கே தான் இருக்குது. அந்த ஹட்டு மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஹட்டு மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நம்மளுடைய அந்த அப்போலோ பே பைன்றது இந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு போயிடலாம். இதாங்க அந்த பிளேஸு. இப்போ அப்போலோ பே பேக்கரி. ஆக்சுவலி உள்ளே போவோம். கூட்டம் பார்த்தீங்களா உள்ள? காலையில் 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, ஸ்கேலப் பை. அதான் சிப்பின்னுவாங்களா நம்ம ஊரில், அந்த கடலில் கிடைக்குமே, அந்த ஒரு மீட் வச்சு சமைக்கிற பை வேறு லெவலில் இருக்கும். அதுதான் அந்த ஸ்கேலப் பை தாங்க ஃபேமஸ்ஸு. மெல்பர்ன் வரைக்கும் ஃபேமஸ் அந்த ஸ்கேலப் பை. ஏன்னா மெல்பர்ன்லேருந்து இந்த கிரேட் ஓஷன் ரோடு, அப்போலோ பே, 12 ஹவுசஸ் ட்ரிப் வரவங்க இங்கே இந்த ஸ்கேலப் பை கண்டிப்பாக சாப்பிட்டு போவாங்க. சீ ஃபுட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேவாக போயிடுச்சு, நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. ஏதாவது மஷ்ரூம் பை வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் ஸ்கேலப் பை வந்து நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். மெல்பர்னுக்கு போயிட்டு நாளைக்கு சண்டே சாப்பிடலாம், ஓகேங்களா? கியூப்புள் பெருசாகிட்டே இருக்குது. நம்ம முதல்ல போய் நிற்போம், என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இருங்க, இந்த பாருங்கள், இதான் எங்களுடைய பை ஆப்ஷன்ஸு. ஸ்டேக் அண்ட் கறி பை இருக்குது. வெஜிடேரியனில் வந்து காலிஃப்ளவர் அண்ட் ப்ரோக்கலி பை இருக்குது. காலிஃப்ளவர் அண்ட் ப்ரோக்கலி, ஓகே, இது ட்ரை பண்ணுவோம். ஸ்கேலப் பையிலே வந்து கரீட் ஸ்கேலப் பை இருக்குது. லெட்ஸ் சி, இருங்க ஆர்டர் பண்ணுவோம். இதாங்க ஸ்கேலப் பை. நான் எனக்கு ரசான் வாங்கிட்டேன் நான். எப்படி இருக்கா? ஹவுஸ் பை நல்லா இருக்கா? அப்புறம் சில வெஜிடேரியன் பைஸ் வாங்கியிருக்கோங்க. ப்ரோக்கலி காலிஃப்ளவர் பை, ஒரு டோனட் ஒன்று. சரி, சாப்பிடுவோம். கறி ஸ்கேலப் பைங்கிறது இதில் நார்மலும் வருது, கரீடும் வந்து வருது. கரீட் நல்லா இருக்குது. இது வந்து நார்மல். ஹவுஸ் நார்மல். ஓகே. இது வந்து நார்மலுங்க. உள்ள ஸ்கேலப் தெரியுதுங்களா? நார்மல் வந்து ஓகே தான் சொல்கிறாங்க வீட்டில். ஆனால் கரீடு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நம்மளால் சாப்பிட முடியாதுண்ணா. நான் மிஸ்ஸை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு, நான் சாப்பிட மாட்டேன். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு.
ஸ்கேலப்பையில் வந்து அந்த கரீட் ஸ்கேலப்பை இருந்ததுல, அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒன்று வந்து வாங்கிட்டோம் வேறு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் ட்ரை பண்ணுவேன் நாளைக்கு. ஆனால் அந்த நார்மல் ஸ்கேலப்பை வந்து கொஞ்சம் அந்த ஃபிஷினஸ் அந்த ஸ்மெல்லு வருது அப்படின்னாங்க மிஸ்ஸஸ். ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலப்பை ஆனால் $12. நார்மல் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா $7. பட் எனிவேங்க, உங்களுக்கு இந்த மார்க்கெட் காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு இந்த மார்க்கெட்டில். ஸோ இது முடிச்சுட்டு இங்கேருந்து 1 hour டிரைவுங்க நமக்கு 12 Apostles. ஸோ இந்த கிரேட் ஓஷன் ரோடுன்றது ஒரு பியூட்டிஃபுல் சீனிக் டிரைவு. போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இந்த ரோடு போட்டிருப்பாங்க. முதலாம் உலகப் போரில் ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆனாங்களே முடிச்சுட்டு விக்டோரியஸாக, அவங்களுக்கு ஒரு மெமோரியல் மாதிரி இது அமையட்டுன்னு வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் மெமோரியல் கட்டுறேன்னு இந்த 300 கிலோமீட்டரோட போட்டிருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸை வச்சே போட்டிருக்காங்க. வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் இங்கே டூரிஸ்ட் வந்து டூரிசம்ன்றது செம பூமாக இருக்குது. பட் எனிவே மார்க்கெட்ஸ்லாம் வந்து பின்னாடி தான் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 12 Apostles பார்த்துட்டு அங்கே ஒரு 2-3 லுக் அவுட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி மத்தியானமே கிளம்பி நம்ம மெல்பர்ன் போகிறோங்க. மெல்பர்னுக்கு ஒரு 300 கிலோமீட்டரு. பாருங்கள், எல்லாம் கைவினை பொருட்கள் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிடியாக இருக்குது. வீட்டில் வந்து பிளான்ஸ் தொங்க விடுறதுக்காக இதெல்லாம் பாருங்கள், ஏதோ வுட்டில் பண்ணியிருக்காங்க பசங்களுக்கு. ட்ரக்கு, பஸ்ஸு, இந்த லண்டன் பிக் பஸ் பாருங்கள், டபுள் டெக்கர் பஸ்ஸு. கொஞ்சம் வானம் மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் அவ்வளோ குளிர் இல்லை. பீச் வந்து இந்த பக்கம் தான், கோஸ்ட்டு. சரிங்களா, நம்ம கார் இங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே கிளம்பலாம் எடுத்துகிட்டு வாங்க. பீஸ்ஃபுல்லான லைஃபுங்க இது மாதிரி ஒரு குவைட்டான கோஸ்டல் டவுனில். லோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம ஆராம்ஸே ரிலாக்ஸ்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து இருக்காங்க ஒரு கண்டென்ட்டோட. சரிங்க, ஓகே வாங்க போகலாம். ஓகேங்க, கடைசியாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறுத்தி வந்தோம். ட்ரைவ் பண்ணி 12 Apostles வந்து ரீச் ஆச்சுங்க. இது என்ன அப்படி ஃபேமஸான விஷயம் அப்படின்னு உள்ளே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த கிரேட் ஓஷன் ரோட் மேப்பு ஒன்று இங்கே இருக்குது, அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எங்கே கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. இதாங்க இந்த கிரேட் ஓஷன் ரோட ஃபுல் மேப்பு. இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். மெல்பர்ன்லேருந்து கிளம்புனோங்க. மெல்பர்ன்லேருந்து கிளம்பி இந்த ரோடு பிடிச்சி ஜிலாங்லாம் தாண்டி லான், நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லானுக்கு முன்னாடி இந்த லைட் ஹவுஸ் ஒன்று போயிருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போலோ பேயில் தான் வந்து நேற்று ஓவர் நைட் ஸ்டே பண்ணோங்க. அப்போலோ பே வந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்து பிரின்ஸ்டவுனில் இருக்கோங்க. இப்போது நம்ம இந்த 12 Apostles பார்க்க தாங்க வந்திருக்கோம். 12 Apostles சுற்றி இருக்கிற லுக் அவுட்லாம் முடிச்சுட்டு இந்த ரோடு பிடிச்சி நம்ம இப்படி தான் போக போகிறோங்க மெல்பர்னுக்கு. ஜிலாங் ஜாயின் ஆகி மெல்பர்ன். நம்ம இந்த கோஸ்டல் ரோடு எடுக்க போகிறதில்ல, ஏன்னா வளைவாக போகும், லேட் ஆகும். நம்ம இந்த ரோடு பிடிச்சா ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. இந்த பிரின்சஸ் ஹைவே, இந்த பிரின்சஸ் ஹைவே வந்து ஜிலாங்கில் போய் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டுரும். ஜிலாங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதே மாதிரி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அடிலைட் வரைக்கும் போவோங்க. மவுண்ட் கேம்பியர்லாம் தாண்டி அடிலைட் வரைக்கும் போகுது இந்த ரோடு. ஆக்சுவலி கோஸ்டல் ரோடு இது, தெரியுதுங்களா? அடிலைட் இங்கே வந்துச்சு பாருங்கள். மெல்பர்ன் டு அடிலைட் வந்து ஒரு 9 hours ஆகுங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான், காசுலாம் கட்ட தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸு. இங்கே எதுவும் உள்ள ஒரு 5 நிமிஷம் கிட்ட நடந்து போனோங்க அந்த 12 Apostles போய் பார்க்கறதுக்கு. இருங்க, டாய்லெட் போய்ட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து 2 லுக் அவுட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 12 Apostles, நான் உங்களுக்கு சொன்னேன் 1 கிலோமீட்டர் தான் ரிட்டர்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிப்சன் ஸ்டெப்ஸ் பீச்சுக்கு போகிற ட்ராக் ஒன்று இருக்குங்க. இது வந்து லெஃப்டில் போனோம். இது வந்து 2 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. பீச்சுக்கே போகலாம். லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹோல்ட் ஆஃப். ஃபஸ்ட்டு போய் 12 Apostles பார்த்துட்டு வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், உள்ளே வந்தோடனே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்து வெல்கம் போட்டு வச்சுருக்காங்க. ஹிந்தி இருக்குது, ஸ்வாஹத், தமிழ் இல்லை, கீழே சலாமத் டட்டாங். மலேசியனா இந்தோனேஷியன் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும், சலாமத் டட்டாங். இங்கே பார்த்தீங்கன்னா நகாட்டன்வார் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, நகாட்டன்வாரா. இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் லேண்டோடைய பேருங்க. அதாவது இங்கே வந்து யூரோப்பியன்ஸ் வரதுக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்கல்ல ட்ரெடிஷ்னல் லேண்ட் ஓனர்ஸு. அவங்க 30,000-40,000 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய லாங்குவேஜில் இந்த ஊரோட பேர் வந்து நகாட்டன்வாருங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஒரு 2-3 நிமிஷம் தான் இந்த வந்துட்டோம். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
அது மாதிரி கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 12 கிளிப்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக 12க்கு மேலேயே இருக்குது, 30 இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதில் 12 தான் வந்து இங்கேருந்து பார்த்தா க்ளீனாக விசிபிளாக தெரியும். அதில் ஒரு 3-4 வேறு உடஞ்சி போயிடுச்சுங்க ஆக்சுவலி. ஸோ 12 கிளிப்ஸ் க்ளீனாக தெரியுறதுனால 12 அப்போஸ்டல்ஸ் ஜீசஸ் கிரைஸ்டோட 12 சீடர்களை ஈக்குவேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிளிஃபை. அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த பெரிய லைம்ஸ்டோன் கிளிஃபு இதில் சேர்ந்ததாக இருந்தது தாங்க அந்த சின்ன சின்ன கிளிப்ஸும். ஆனால் மில்லியன் கணக்கான வருஷமாக இந்த கடல் தண்ணி பட்டு அரிச்சு ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கேவாக ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ பல மில்லியன் வருஷமாக பட்டு இந்த கடல் தண்ணி அரிச்சதுனால தான் வந்து தனியாக போயிடுச்சுங்க அந்த கிளிஃபு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் பல மில்லியன் வருஷமாக அந்த எரோஷனால் இது மாதிரி ஆயிடுச்சு. லைம்ஸ்டோன் தானே, அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த லைம்ஸ்டோன்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா ஆர்கானிசம்ஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கடற்கடியில் தான் வந்து இருந்திருக்கு. அப்புறம் தான் வந்து ரிசீட் ஆகிட்டுக்கப்புறம் கடல் இந்த கிளிஃப்லாம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மெரீன் லைஃப்லாம் இருக்குல்ல, அதனுடைய செடிமெண்ட்ஸில் ஃபார்ம் ஆனதான் வந்து இந்த லைம்ஸ்டோன் கிளிஃப்லாம். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம், வேறு லெவலில் வியூ பாருங்கள். இன்னும் இப்படி உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போ. இந்த ஓஷன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. ஸோ இது மாதிரி ஒரு கிளிஃப் மேலே இருந்து தான் வந்து அந்த எண்ணெய் விளையாட சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள் காதலர் தினத்தில். இது மாதிரி ஒரு கிளிஃப் மேலே தான் வந்து நின்று பாடிட்டு இருந்திருப்பாங்க, ஹெலிகாப்டர் ஷாட் எடுத்திருப்பாங்க. இங்கே நீங்கள் வேணும்னா ஹெலிகாப்டர் டூரோ வந்து போகலாங்க. $200 ஆகும்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு. நல்லாயிருக்கும். ஒரு 25-30 நிமிஷம் உங்களை இந்த கிளிஃப் மேலே பறக்க வச்சு கூப்பிட்டு போய் மறுபடியும் இறக்கி விட்டுருவாங்க. அதை நம்ம கார் பார்க் பண்ணல, அங்கே தான் வந்து இருக்குது அந்த ஹெலிகாப்டர் டூரு. 2-3 கம்பெனி இருக்குது. வேறு லெவலில் வியூ. இங்கே பாருங்கள் ஒரு கிளிஃப், அவர் மட்டும் தனியாக நிற்கிறார் பாருங்கள். அந்த கிளிஃப் இப்போ நம்ம நிற்கிறோம் அந்த கிளிஃபோட சேர்ந்து தான் இருந்திருக்கும். அது எரோஷனாக தனியாக போய் நிற்கிறார் அவர் மட்டும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் கிட்டே எரோஷன் ஆகுது அப்படின்றாங்க. 2 சென்டிமீட்டர் இருந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பல மில்லியன் வருஷமாக 2 சென்டிமீட்டர் எரோஷன் ஆகி இப்போது இது மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம தனித்தனியாக நிற்கிது பாருங்கள் அது பண்ணு, வேறு லெவலு. இந்த ஓஷன் பேர் வந்து சதர்ன் ஓஷனுங்க. இதிலிருந்து ஒரு 4000 கிலோமீட்டருக்கு ஒரு துளி லேண்டு கூட கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த வர லேண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. 4000 கிலோமீட்டர் நீங்கள் இப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா அண்டார்டிகா போயிடலாம். இதுக்கு அடுத்த லேண்டு அதுதான், உலகத்தினுடைய 7வது கான்டினென்ட்டு. அங்கே இன்னொரு போர்டு வாக் மாதிரி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இது ஃபோட்டோ எடுக்கிறேன், நம்ம போயிடலாம். இங்கே அழகாக நடந்து போகிறதுக்கு போர்டு வாக் மாதிரி போட்டிருக்காங்க. வியூஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் வேறு லெவலில் இருக்குங்க. நான் ஒரு 4-5 வாட்டி வந்துட்டு இந்த இடத்துக்கு, பட் எத்தனை தடவை வந்தாலும் அமேசிங்காக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. கேப் பறகுது காற்றுல, திருப்பி போட்டேன். வேறு லெவலுங்க. எப்படி போகும் வருங்க. அங்கே ஹெலிகாப்டர் போகுது பாருங்கள், அதாங்க அந்த ஹெலிகாப்டர் டூரு. இங்கே இன்னொன்று வருது பாருங்கள் ஹெலிகாப்டர். $200 அது நினைக்கிறேன் ஒருத்தருக்கு, அது மேலே கூட இருக்கலாம். ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பா அனுப்பிச்சு நான் அப்போவே $180 ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இது புதுசாக தாங்க போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் இல்லை, புதுசாக கட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னொரு வியூ பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த பக்கம்னா இங்கேருந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்க, அமேசிங்காக இருக்குது. என்ன தெரியும் உங்களுக்கு, 1 2 3 4 5 6 7, அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது 8 9, 3 உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். நேச்சர் எவ்வளோ அமேசிங்களா, எவ்வளோ அழகாக நேச்சரே க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு பாருங்கள். இந்த கிளிஃப்லாம் நேச்சர் க்ரியேட் பண்ணுது. இன்றைக்கி இவ்வளோ டூரிஸ்ட் வராங்க அதை பார்க்குறதுக்கு. நேச்சர் ஆக்சுவலி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அந்த கிளிஃபை. அந்த டிஸ்ட் பியூட்டிஃபுல்லாக ஆகி இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்கண்ணா. கண்டிப்பாக நீங்கள் மெல்பர்னில் இருக்கீங்கன்னா 3-4 ஹவர்ஸ் ட்ரைவ் வந்து ஒர்த் இட்டு. பீச்சுக்கு போகிறோங்க, கீழே பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லுக் அவுட் இருக்குது. இன்னொரு லுக் அவுட் பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஆனால் 2 லுக் அவுட் இருக்குது. இன்னொன்று வந்து 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது போக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் தூரம், கொஞ்சம் டீட்டூர் மாதிரி.
ஆனால் கண்டிப்பாக 4 கிலோமீட்டருக்கு ஒரு லுக்கோடு கண்டிப்பாக போய் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு போய் நம்ம பீச் பார்த்துடலாம் வாங்க. சரியான காற்றுங்க இங்கே, எப்போ வந்தாலும் காற்று. அந்த கிளிஃபு, அந்த ஓஷனு, அந்த காற்று வேறு லெவலுக்கு கேப் பறகுது. சரி வாங்க அப்படியே போ. ஒரு 20-25 நிமிஷம் அங்கே கீழே பீச்சுக்கு போய்ட்டு மேலே வரதுக்கு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போகணும். ஸ்டெப்ஸ்லாம் வந்து க்ளீனாக போட்டு வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் கீழே. வாங்கப்பா. ஓகேங்க, அந்த வியூ பாயிண்ட்டு அட்டகாசமாக பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பீச்சுக்கு 2 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ட்ராக்குங்க. பேவ்டு ட்ராக்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அன்சீல்டு ட்ராக்கு தான். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 10 நிமிஷத்தில் திரும்பிடலாம். ஓகேங்களா? செக் பண்ணோம் இங்கேருந்து மெல்பர்ன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. 3.25 மணி நேரம் போட்டிருக்கு. நடுவில் நின்று சாப்பிட்ணும், எப்படியும் பிரேக்லாம் எடுப்போம் வேறு. ப்ளஸ் வந்து நம்ம இன்னொரு லுக் அவுட் வேறு போய் பார்க்கணும் இல்லைங்களா, லாக்கார்ட் கார்ஜ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டைம் என்னங்க 3:15 ஆகுது. ஒரு 4:30 மணிக்கு கிளம்புனா ஹோப்ஃபுல்லி ஒரு 8:30-9 o'clock மெல்பர்ன் ரீச் ஆகிடுவோம். பார்ப்போமே. சரி வாங்க அப்படியே நம்ம பீச் போவோம் பொறுமையாக. லைட்டாக தூரல் போட்ட மாதிரி இருந்தது, நின்றுச்சு தூரலும், விச் இஸ் குட். காட்டுக்குள்ளெல்லாம் போல் வெல் எஸ்டாப்ளிஷ் பார்த்து தான். ஆனால் என்ன சீல்டு கிடையாது. மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்துச்சுங்க கடல், தெரியுதான்னு தெரியல. இந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போகணுங்க, நல்ல காற்றடிக்குது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து மெயின் ரோடை தாண்டி கீழே டனல் போட்டிருக்காங்க பீச்சுக்கு போகிறதுக்கு. இதோ வந்துட்டோங்க பா. ரோடை க்ராஸ் பண்ணி கிப்சன் ஸ்டெப்ஸ் பீச்சா. ஸ்ட்ராங் கரண்ட்ஸ், ரஃப் சர்ஃப், கிளிஃபில் நிற்காதீங்க, கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், மழைலாம் பெய்யல. வாங்க போவோம் அப்படியே. ஆக்சுவலாக நம்ம மிஸ்ஸஸ் வந்து இந்த பீச்சுக்கு வரல, இங்கே ரோடு கிராஸ் பண்ணி வந்தால் இங்கே ஒரு கார் பார்க்கே இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள கார் எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. 1 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் ஒன் வே மாதிரி இருக்குது. வந்துகிட்டே இருக்கும், 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. சரி அப்படியே நம்ம கீழே இறங்கி போவோம் பீச்சுக்கு. இங்கே பாருங்கள், அமேசிங் வியூ. வா, வேறு லெவலில் இறங்கி போகணுங்க கீழே. வருங்க நீங்கள் பாருங்கள், மலையை குடஞ்சி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த வழியை. நல்லா இருக்குல்ல பீச்சு பார்க்கறதுக்கு. தண்ணி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குங்க, சமைச்சில்லுன்னு இருக்கும். அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். தண்ணியில் இறங்கி அப்படியே போய் பீச்சில் இறங்கி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துடலாம். பயங்கரமாக இருக்குங்க இந்த பீச்சு. இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள், அந்த கிளிப்ஸோட வியூ, உடஞ்சி போன அந்த கிளிப்ஸ்லாம் நான் மேலேருந்து பார்த்தோம். இப்போ இந்த பீச்சிலேருந்து கீழே இருந்து பார்க்குறோம். இதுவும் அமேசிங்காக இருக்குங்க, செமையாக இருக்குது. பாருங்களேன் ஒரு ஃப்ளைட் எவ்வளோ லோவாக வருது அப்படின்னு. ஹேம், வாட்ச் தட். ஆமாம், எவ்வளோ லோவாக வருது தெரியுதுங்களா? இவனுங்க ஏர்ஃபோர்ஸா? தெரியுதுங்களா? ஏர்ஃபோர்ஸ் மாதிரி தான் தெரியுது. யாரையா தேடுறாங்களா? வா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. போயிடுச்சு அப்படியே அந்த ஃப்ளைட்டு. இதோ பாருங்க கிளிப்ஸு, சூப்பர், வேற லெவல், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, மறுபடியும் தூர ஆரம்பிச்சிச்சுங்க. ரிட்டர்ன் எப்படி ஆக போகிறோன்னு தெரில. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். நம்ம மிஸ்ஸஸை கார் எடுத்துகிட்டு வர சொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். சிக்னல் வேறு இல்லை இங்கே. கால் பண்ணி பார்த்தேன், போக மாட்டேங்குது. குளிரில் ஆனால் தூர ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருங்க இந்த வியூனா. இந்த பாருங்கள், அங்கேருந்து இறங்கி வந்திருக்கோங்க கிளிஃபில். படிக்கட்டு இறங்குறப்போ ஈஸியாக இருந்தது, ஏறப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஏறது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த 12 Apostles இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குல்ல, அங்கே போனோன்னா போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. நான் ரொம்ப நாம நடந்து வந்திருந்தோம், தூரம் வேறு ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்க, நல்லா தூர ஆரம்பிச்சிச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். நான் மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணேன், கார் இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு. அவங்களுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. மேலே போயிட்டு இன்னொரு ட்ரை பண்ண வருங்க. கார் இங்கே எடுத்துகிட்டு நம்ம அந்த காரில் போய் இன்னொரு கார் எடுத்துகிட்டு வந்துடலாம் கார் பார்க்லேருந்து. அப்படியே அடுத்த லுக் அவுட்டுக்கு இங்கேருந்தே நம்ம போயிடலாம் காரில். பார்ப்போம், வருங்க, ட்ரை பண்ணுவோம் மறுபடியும். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணுவோம். அவங்க இந்த கார் பார்க்க வந்துட்டாங்க. ரொம்ப தூரங்க, 2 கிலோமீட்டர் மேலே. ஒரு ½ hour ஆகிடுச்சு.
25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு. கார்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக கார் பார்க் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அடுத்த லுக் அவுட்டு லாக் ஆட் காஜா அதை போய் பார்த்துட்டு மெல்பர்ன் கிளம்பிட்டே இருக்கோங்க. சாப்பிட்ணும் நடுவில் ஒரு இடத்த நிறுத்தி அதை பார்ப்போம் எங்கே அப்படின்னு. கார் பார்க் வந்தாலும் சரியான தாவுங்க. இங்கே லெமன் லைமன் பேடு இருந்தது, ஒரு பாட்டில் $5 நாங்கள் வாங்கியாச்சு. செமையாக இருக்குது. ஆனால் பண்டபர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, உனக்கு பண்டபர்க் ரம்மு அவனுக்கு கம்பெனி தான் இது. சூப்பராக இருக்குது லெமன் லைமன் பேடு. நைஸ். ஹெலிகாப்டர் வேற பாரு. லாக் ஆட் காஜ் வந்தாச்சுங்க. என்ன வியூ பாருங்க, மேலே ஒரு ஹெலிகாப்டர் வேற இருந்தது பாருங்க. இந்த 2 கிளிஃப்ஸு உடஞ்சி செப்பரேட் ஆகிடுச்சு. ஒன்றா தான் இருந்திருக்கும். அந்த கடல் தண்ணி எரோஷனில் செப்பரேட் ஆகிடுச்சுங்க. செப்பரேட் ஆனதுக்கப்புறம் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. உள்ளே தண்ணி வந்து சூப்பராக இருக்குல்ல. இந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவல். நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க. வாங்க போவோம். இந்த கோஸ்டல் ரோட் ஃபுல்லாகவே இன்னொரு 50-60 கிலோமீட்டருக்கு இது மாதிரி நிறைய லுக் அவுட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோஸ்டல் ரோடு ஆக்சுவலி அடிலைட் வரைக்கும் போகுது. இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் அடிலைட். 450 கிலோமீட்டர் இருக்கும். இல்லை கொஞ்சம் அது மேலேயே இருக்கலாம். சரி, நம்ம அப்படியே வந்து போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் போய் இந்த லுக் அவுட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். சூப்பராக இருக்குல்ல வியூ. வா க்ளோஸ்டுங்க. இதோ பாருங்க, இது இறங்கி போகலாம் கீழே. இது நான் அங்கேயே பார்த்தேன், நான் சரியாக படிக்கல. நோ என்ட்ரி டு லாக் அண்ட் காஜ் பீச். Access is closed due to a rock fall and dangerous cliff instability. Disappointment, but it's okay. இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் வியூ. நல்லா தான் இருக்குது. இருங்க இன்னொரு உங்களுக்கு காட்டுறேன் இங்கேருந்து வியூவை. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்துட்டு. வா இங்கேருந்து வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த தண்ணி அழகாக உள்ளே வந்திருக்கு இந்த கேப்பில். இந்த கிளிஃபு உடஞ்சி போய் உருவான அந்த கேப்பில் ஓப்பனாக இருந்ததுன்னா அழகாக இறங்கி கீழே போயிருக்கலாங்க பீச்சுக்கு. சூப்பராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அத்தாடி பார்த்துக்கலாம். ரொம்ப ரஃப்பான சீங்க, ப்ரெஷரஸான சீ. ஆனால் தான் நீங்கள் வர வழியெலாம் நம்ம லைட் ஹவுஸ் 2 பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த சீயில் வந்து வாயேஜ் பண்ணுறது மிகப்பெரிய சவால். ஆனால் அப்படி தான் வந்திருக்காங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி, 250 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கடல் வந்து ஒரு ஆபத்தான கடல் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா. அந்த விதத்தில் 1878ஆம் ஆண்டு இங்கிலாந்துலேருந்து கிளம்பி ஒரு கப்பல் 54 பேரோட, அதாவது பேசஞ்சர்ஸ் மற்றும் அதில் வேலை செய்கிறவங்க 54 பேரோட கிளம்பி மெல்பர்னை நோக்கி வருதுங்க. மெல்பர்ன் கிட்ட வரும்போது இதே இடத்துல, அதாவது இந்த லாக் ஆட் காஜ் இருக்கு இல்லைங்களா, இதே இடத்துல ஃபாகி கண்டிஷன்ஸ்னால இந்த ரீஃபில் மோதி சிங்க் ஆகுதுங்க. அதில் பயணம் செஞ்ச 54 பேரில் 52 பேர் வந்து இறந்துடுறாங்க. 2 பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. அவங்க வந்து டாம் பியர்ஸ் மற்றும் எவா கார்மைக்கல். ஸோ அந்த கப்பல் விபத்தில் இறந்தவங்களுடைய பேர் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு 330 மீட்டரில் போனால் நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த கப்பல் வந்து எங்கே சிங்க் ஆச்சுன்றது, எங்கே இடிச்சு சிங்க் ஆச்சுன்றது நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷத்தில் போயிடலாம். வாங்க. இந்த வந்துட்டாங்க இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவில் தங்கம் கிடைச்சதுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த தங்கத்தை தேடி தான் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு. அப்படி வந்து ஒரு கப்பல் தான் இந்த நம்ம முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா ரீஃப். அந்த ரீஃபில் இடித்து உடஞ்சி சிங்க் ஆகிருக்குங்க. தப்பிச்சவங்க 2 பேர். என்னதான் இவ்வளோ அழகான கடல் இருந்தாலும் இந்த கடலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகமும் வந்து இருக்கு. ஓகேங்க, இதோட நம்மளுடைய கிரேட் ஓஷன் ட்ரிப் முடிவடையுது. இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுங்க மெல்பர்னுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் போகிற வழியில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு போனோங்க. கடைசி இந்த 2 வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். நான் கிரேட் ஓஷன் ட்ரிப் வீடியோஸ், ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இன்னும் சில வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பல வருஷமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒன்றும் பெருசாக ரீச்சே இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பேஷனுக்கு பண்ணுறது கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? சரிங்க, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.